குட் மார்னிங். நம்ம கடந்த சில வாரங்களாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், அதோடு சேர்த்து பைபிள் ஸ்டடியும் கம்பைன் பண்ணிக்கிறோம். அப்படிதான் நம்ம செய்கிறோம். இன்னைக்கும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளும் உண்டு. அதோடு சேர்த்து போன வாரம் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தங்களை ஆயத்தம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர்கள் செய்ய போகிற யுத்தமானது ஆண்டவரால் நேரடியாக நடத்த போகிற ஒரு யுத்தம், அது ஆவிக்குரிய யுத்தம். அதனால இந்த யுத்தத்துல கலந்து கொள்வதற்கு அவங்க தங்களை ஆவிக்குரிய விதத்திலே ஆயத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த யுத்தம் எப்படி நடந்ததுன்னு பார்க்க போறோம். எரிகோவை அவர்கள் எவ்வாறு மேற்கொண்டார்கள்னு நம்ம படிக்கிறதுக்கு இந்த வாரத்துல நமக்கு இன்டர் அண்ட் சீனியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வழி நடத்த போறாங்க. அதுக்கு முன்னால நமது ஆயரவர்கள் ஆரம்ப ஜெபத்தை எடுப்பார்கள். பேரன்பிற்குரிய அருமையான ஓய்வு நாள் பள்ளியினுடைய பொறுப்பாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலும் உங்களோடு சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவர் ஒளிவ மர கன்றுகளைப் போல வளர பெருக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. தொடர்ந்து நீங்கள் ஓய்வு நாள் பள்ளியினுடைய காணொளி காட்சியிலே பங்கேற்று ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, எங்கள் பரம பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே மீண்டும் நாங்கள் ஓய்வு நாள் பள்ளியினுடைய நிகழ்விலே இந்த ஊழியத்திலே பங்கேற்கவும், எங்கள் அன்பு குழந்தைகள் உம்மை அறிகிற அறிவிலே வளரவும் நீர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் பள்ளியிலே பணியாற்றுகின்ற பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அன்பு செல்வங்கள், பிள்ளைகள் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குழந்தைகள் நீர் பெற்ற வளர்ச்சியை இந்த உலகத்தில் அடைந்தது போல இவர்களும் சரீரத்திலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் உம்முடைய கிருபையிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து மனுஷர் தயவிலே பெருகி ஒளிவு மர கன்றுகளைப் போல ஆண்டவரே இவர்கள் வாழ வளர பெருக இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஓய்வு நாள் பள்ளியினுடைய நிகழ்ச்சியை காணொளி காட்சி மூலமாய் காணுகிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you my children. God bless you. வனாந்திர பயணத்தை முடிச்சு இஸ்ரவேலர்கள் இப்போ கானான் தேசத்துக்குள்ள வந்தாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த கானானை ஃபுல்லா அடையணும்னா நிறைய யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இஸ்ரவேல் யுத்தத்துக்கு போகும்போது ஆசிரியர் மக்களை பார்த்து, இஸ்ரவேலரை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக யுத்தம் செய்யவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னாரு. எஸ், God gives victory. இன்னைக்கு நம்ம பாக்குற ஃபாலோ ஜெயங்களை கூட God எவ்வளவு ஈஸியா இஸ்ரேலியர்ஸ்க்கு வெற்றி தந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஜெயம் கொடுக்கிற கர்த்தரை பிரைஸ் பண்ணி இந்த பாட்டை பாடலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், நான் இந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும்
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். எதற்குமே அஞ்சினே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அது சும்மா சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது. For God to give victory, we should do two things. ஒன்னு, கடவுள் மேல முழு விசுவாசம் வைக்கணும். இன்னொன்னு, கடவுள் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு அவருக்கு கீழ்ப்படியணும். இந்த ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் பத்தி 2 பாட்டு பாடலாமா? முடியாதென்று மனம் தளரதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளரதே. புழுதியிலிருந்து சிறியவனை, குப்பையிலிருந்து எளியவனை பிரபுக்களின் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். புழுதியிலிருந்து சிறியவனை, குப்பையிலிருந்து எளியவனை பிரபுக்களின் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வதனை செழிப்பாய் மாற்றுவாரே. நண்பா, மனம் தளரதே. முடியாதென்று மனம் தளரதே. நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளரதே. முடியாதென்று மனம் தளரதே. நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளரதே. புழுதியிலிருந்து சிறியவனை, குப்பையிலிருந்து எளியவனை பிரபுக்களின் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். புழுதியிலிருந்து சிறியவனை, குப்பையிலிருந்து எளியவனை பிரபுக்களின் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வதனை செழிப்பாய் மாற்றுவாரே. நண்பா, மனம் தளரதே. முடியாதென்று மனம் தளரதே.
மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் கேம் டைம்ல மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நம்ம கேம் டைம் ஆரம்பிச்சு 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அதுக்காக நான் ஆண்டவருக்கு என்னோட துதிகளை நான் செலுத்துறேன். தொடர்ந்து நீங்க எல்லாரும் இந்த கேம் டைம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணாத இருக்கிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆன்சர்ஸ் தெரியுமோ அது வரைக்கும் நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. பார்ட்டிசிபேட் பண்றதுதான் நமக்கு முக்கியம். நீங்க உங்க பேரண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டோ இல்ல உங்களுடைய பைபிள் ரெஃபர் பண்ணியோ இல்ல இன்டர்நெட் ரெஃபர் பண்ணியோ கூட நீங்க ஆன்சர்ஸ் எழுதலாம். நீங்க இன்டர்நெட் ரெஃபர் பண்ணி ஆன்சர்ஸ் எழுதுறீங்கன்னா நீங்க அந்த பைபிள் போர்ஷன் எடுத்து நீங்க ஒரு தடவை அதை ரீட் பண்ணிட்டு அதை புரிஞ்சுட்டு நீங்க ஆன்சர்ஸை எழுதி அனுப்புங்க. ஸோ லாஸ்ட் வீக்கும் சீக்வன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி ரவுண்ட்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம். உங்களுடைய ஆன்சர்ஸை கிராஸ் செக் பண்ணிக்கணும்னா நீங்க சர்ச்சோட வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் எங்களுக்கு வெட்னஸ்டே நைட்குள்ள நீங்க அனுப்பி வச்சிருங்க. Thursday நைட்குள்ள நாங்க ஆன்சர்ஸை சர்ச்சோட வெப்சைட்ல நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். நாம இன்னைக்குள்ள செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கோட வின்னர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு சொல்லி பார்க்கலாமா? நான் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஷ்ரிம்போட ஹார்ட் அதோட தலையில இருக்குமா. ஜிராஃப்ஸ்க்கு vocal cords இருக்காதாம். A kind of snail அதுக்கு 3 years கண்டினியூஸா தூங்க முடியுமா. And which is the animal which cannot jump? Yes, it's an elephant. எலிஃபென்ட்டால ஜம்ப் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆஸ்ட்ரிச்சோட கண்ணு அதோட பிரெயினை விட பெருசாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஸோ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் அனிமல்ஸ் அசோசியேட்டட் வித் தி கேரக்டர்ஸ் இன் பைபிள். நமக்கும் அனிமல்ஸ்க்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஒத்து போகலாம். ஆனா நம்மள மாதிரி ஒரு அனிமலால சிரிக்க முடியாது. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கிறது அனிமல் கிட்ட கண்டிப்பா இல்ல. அது என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபீச்சர். சோ அனிமல்ஸால செல்ஃப் ரியலைஸ் பண்ண முடியாது. அது பண்றது தப்பா இல்ல கரெக்டாங்கிறதால யோசிக்க முடியாது. ஆனா நம்மளால நம்ம ஒரு காரியத்தை பண்றோம்னா கண்டிப்பா நம்மளால யோசிக்க முடியும். நம்ம அதை பண்றது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம பேரண்ட்ஸ் ஒபே பண்ணல, நம்ம எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறோம், இல்ல அவங்களுக்கு பிடிக்காத காரியம் நம்ம பண்றோம்னு சொல்லி நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும் போது நாம அந்த காரியத்தை விட்டு விலகி இருக்கணும். சோ இந்த ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த அற்புதமான ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணணும். நாம செய்யற அந்த தவறுகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்மளால முடியலன்னா நம்ம ஆண்டவர் கிட்ட நம்ம வெள்ளத்தை கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் ஹெல்ப் பண்ணி அதுல இருந்து நம்மள வெளியில கொண்டு வந்துருவாங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குள்ள போகலாமா? ஸ்கிரீன்ல சில அனிமல்ஸோட பிக்சர்ஸ் நாங்க டிஸ்ப்ளே பண்றோம். அந்த அனிமல் எந்த கேரக்டரோட அசோசியேட் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இன்கேஸ் உங்களுக்கு 2 or 3 கேரக்டர்ஸ் அசோசியேட் ஆயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எங்களுக்கு கூடவே எழுதி அனுப்பிச்சீங்கன்னா நாங்க அதை வேலிடேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். எய்தர் இந்த டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிற அனிமல் அந்த கேரக்டரோட கூடவே இருந்திருக்கலாம், இல்ல அந்த அனிமலை வச்சு அவங்கள ரெஃபர் பண்ணிருக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க யோசிங்க. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போகலாமா?
சொல்றது கரெக்டு தான். எப்போ பார்த்தாலும் காக்கா திருடின கதையும் குரங்கு தொப்பியை திருடின கதையும் சொல்லி சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ஆனா இன்னைக்கு அவங்க எவ்வளவு கீழ்ப்படியாம இருக்காங்க, சொன்ன பேச்ச கேட்காம இருக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தானே. ஓ அப்படியா, சரி சரி, நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. கதை கேக்குது போர்பா. இது ஒரு உண்மை கதை. உண்மையான கதையா? குழப்பாத, உண்மை சம்பவம் தானே, சொல்லு. உஷாரு, சரி சரி, உண்மை சம்பவம். ஒரு ஊர்ல ஒரு ஊடு இருந்துச்சா, அதுல ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்தானா. டேய், காலையில் எங்கடா கிளம்பிட்ட? அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. பீச்சுக்கா? இந்த நேரத்துலையா? என்னப்பா, பீச்சில் இந்த நேரத்தில் போனால் தண்ணி இருக்காதா, இல்லை மண்ணெல்லாம் காணாமல் போயிருமா? காலங்காலத்தில் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு தெரியல, வீட்டில் உட்காந்து படிக்கலாம்ல. என்னப்பா நீ? சண்டே இஸ் ஃப்ரெண்ட்ஸ் டே ஆனால்ப்பா லீவ் விட்டாச்சு. சரி சரி, ஹெல்மெட்டை எடுத்து வண்டி ஓட்டும் போது தலையில் போட்டுட்டு போ, சரியா? அப்பா, வாட் இஸ் திஸ்? ஹெல்மெட்டை போட்டு தலையெல்லாம் சொட்டை ஆயிட்டு அப்புறம் யூத்துக்கு ஒரு கெத்து இல்லைப்பா. அப்பா, ஹெல்மெட் தான் நம்ம தலையை காப்பாற்றும், கண்டிப்பாக நீ போடணும். வண்டி ஓட்ட தெரியாதவங்க தான்ப்பா ஹெல்மெட்டு, சிக்னலு, லொட்டு லொசுக்கு எல்லாம். யூத் ரூட்டே தனி ரூட்டுப்பா. டிராஃபிக் ரூல்ஸ் எதையும் மீறக்கூடாது, அது உனக்கு டேஞ்சர், மற்றவங்களுக்கு டேஞ்சர். கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்குது, நாம் அப்படி கடைப்பிடிக்கணும், தெரியுமா? ஓ மை காட் அப்பா, நான் எவ்வளோ நாளாக பைக் ஓட்டுறேன், ஒரு சிக்னல் சின்ன ஸ்க்ராட்ச் கூட என் வண்டியில் விழல, தெரியுமா? டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. 8:30 சர்வீஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து ஆகணும். என்னடா நொண்டி நொண்டி வர? அது வந்துப்பா, ஒரு லூஸு பையன் சட்டுன்னு வண்டியை குறுக்க கொண்டு வந்துட்டான். நான் சட்டுன்னு நிறுத்தினேன்னா ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா. எங்கே வச்சுடா? பீச்சுக்கு திரும்புகிற சிக்னலு ரெட்டு போட்டாங்க, சட்டுன்னு போகலான்னு பார்த்தேன், ஒரு டுபாகூர் சட்டுன்னு வந்துட்டான்ப்பா. அதாவது நீ ரெட்டு சிக்னல் போட்டிருக்கும் போது நீ போன, நீ நல்லவன். அவன் கிரீன் சிக்னலில் வந்தான், அவன் வந்து லூசு பையன், அப்படி தானே? அப்பா, எதில் கிரீன் பண்ணினா என்ன, எதில் கிராஸ் பண்ணா என்ன, எல்லாம் சரிதான்ப்பா. நீ அங்கே கிராஸ் பண்ணியிருக்க கூடாது, ரூல்ஸ் அப்படியே மதிச்சு இருக்க தேவையில்லையா? இந்த பிரச்சனையே வந்திருக்காது, தெரியுமா? அது சரிதான்ப்பா, ஆனால் அப்போ யாரும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆள் இருந்தா இல்லைன்னா பார்க்கக்கூடாதா? நம்ம போகக்கூடாதா? நமக்கு போக சிக்னல் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுமா வேணாமா? சரிதான்ப்பா, இனிமே டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்ப்பா, சரியாப்பா? சரி சரி. பாவம், இந்த மனுஷங்களுக்கு தான் ரூல்ஸு சிக்னல்னு அது இதுன்னு, நமக்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ், நமக்கும் சில ரூல்ஸ் உண்டு. இந்த கதையை சாரி சம்பவத்தை பார்க்கப்போ எனக்கு ஒரு பைபிள் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. உனக்கே பைபிள் கதைலாம் தெரியுமா? ஹலோ, பைபிளில் பறவைங்க என்னென்ன பண்ணினது தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேசியிருக்க மாட்ட மங்கி பயல. சரி சொல்கிறேன் கேளு. எரிகிற கோட்டையை இடிக்க போனவங்க கிட்ட யோசுவா சுற்றி வர சொன்னார். அவங்க ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாமல் அப்படியே செஞ்சாங்க. 7வது நாள் 7 தடவை சுத்த சொன்னார். ஓகேன்னு சுத்தினாங்க. அப்புறம் கத்துனாரு. மக்களும் கூட்டமாக கூக்குரல் போட்டாங்க, கத்துறாங்க.
ஆனாலும் கத்துனாங்க, அவ்வளோதான், கோட்டை மதில் தூள் தூளாயிடுச்சு. கடவுள் நம்மக்கிட்ட சொல்கிறத அப்படியே முழுசாக நம்பி அப்படியே செய்யணும். பிளைண்ட் ஃபாலோயர்ஸ் மாதிரி. யா பிளைண்ட் ஃபாலோயர்ஸா? அப்போ இந்த நம்ம பிளைண்ட் பீப்புளை வந்து ரோடு கிராஸ் பண்ணி விடுறப்போ நம்ம அப்படியே தொடர்ந்தே வருவாங்களே நம்ம பின்னாடியே, அந்த மாதிரி தானே? அதே தானே பிளைண்ட் ஃபாலோயர்ஸ்? பரவாயில்ல, உனக்கு கூட புத்தி இருக்குது, அப்பப்போ நல்லா புத்தி வருதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வேர்ஸ் பார்க்கலாமா? எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இதை நம்ம இப்ப இங்கிலீஷ்ல பார்க்கலாமா? Hebrews 11:1. Now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. Hebrews 11:1. Now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. Okay, bye. இப்போ நம்ம ரேச்சல் அக்காவுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். இன்னைக்கு நாங்கள் பேசணும் ரேச்சல் அக்காட்ட. ரேச்சல் அக்கா ரொம்ப நல்ல சுகமாக இருக்காங்க, நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ வந்து நேரடியாக ஆன்லைனில் செய்கிறத விட்டு இப்போ நேரடியாக போய் திருச்சியை சுற்றியுள்ள எல்லா கிராமங்கள்லேயும் போய் ஆண்டவரை பற்றியும் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமையும் அவங்க நல்லபடியாக செய்துட்டு வராங்க. அதுல நிறைய பேர் ஈடுபடலைனாலும் வருகிற கொஞ்சம் பேரா இருந்தாலும் எல்லாரும் முழு இன்வால்வோட அதுல செயல்படுறாங்க, கேட்கறாங்க, உற்சாகமா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. மற்றவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சர்ச்சுகள்லையும் கூப்பிடுறாங்களாம். அதனால சர்ச்சிலையும் போயிட்டு ஆண்டவருடைய நற்செய்தியை, பிறப்பின் நற்செய்தியை சர்ச்சு பிள்ளைகளோடும் சர்ச்சு ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கும் அறிவிச்சுட்டு வராங்க. அதுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்புறம் வந்து அவங்க சென்று கிராமங்கள்ல எல்லாம் உற்சாகமா ஏற்றுக்கொள்றாங்க. சிறு பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமா ஏற்றுக்கொள்றாங்க. இந்த கிறிஸ்து பிறப்பின் அந்த செய்திய எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் மூலமா நடத்திக்கிட்டு வராங்க, ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. அதுலயும் எல்லாரும் கலந்துக்கிட்டு உற்சாகமா செயல்படுறாங்க. அவங்களுடைய பிரயாணங்களுக்காக, அவங்க இந்த கிராமங்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு எந்த தீங்கு நேரிடாம இருக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதே போல கிளமெண்ட் ஃபேமிலியையும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம். அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க வந்து பெருமாள் சேரி, நெல்வாய் கிராமம், குமாரகுப்பம், வீரபோகம் இந்த பகுதிகளில் அவங்க சண்டே ஸ்கூல் மற்ற ஊழியங்களை செய்துட்டு இருக்காங்க. வீடு சந்திப்பு, சண்டே ஸ்கூல் ஊழியம், இப்படி வீடு வீடா போயிட்டு ஆண்டவரை பற்றி சொல்றது, ஆராதனை நடத்துறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சில கிராமங்களில் எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் இப்போ ஆண்டவர் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி எல்லாரும் நல்லபடியா உற்சாகமா கலந்து கொள்ள உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அடுத்து வந்து அந்த அலமேலுன்னு ஒரு அம்மா, அவங்க குடும்பத்துல அடிக்கடி விபத்துகள்னால அவங்க குடும்பங்கள்ல அநேகர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க தொடர்ந்து பாதிக்கப்படாம ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். இருளர் காலனின்னு அங்க ஒரு இடம் இருக்கு. அதுல வந்துட்டு 8 குடும்பம் தான் இருக்காங்க. அவங்களுக்கு டெம்பரவரி குடிசைகள்ல வசிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பர்மனண்டான வீடு, வசிக்கிறதுக்கு தேவையான பாதுகாப்பான வீடு கிடைக்கணும். ஆண்டவரை அதுக்கு உதவி செய்யணும். அரசாங்கமோ மற்றவங்களோ அதுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு அந்த பர்மனண்டா அவங்களுக்கு தங்கும் இடம் அமைய உதவி செய்யணும். அவங்கெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க. இன்னும் அந்த ஒவ்வொரு கிராமங்களையும் எதிர்த்தவங்க எல்லாம் திரும்ப வரணும். ஆனா சிலர் வந்து வேதத்தை வாஞ்சியா படிக்கிறாங்க, பிள்ளைகளும் வாஞ்சியா படிக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் உற்சாகமா கலந்துக்கிறாங்க. அந்த இடங்களில் எல்லாம் சீக்கிரம் ஆலயம் எழும்பணும். அதுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அவரு கிளமெண்டோட பிள்ளைங்க ஆன்லைன்ல வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைகளுக்கும் அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை தரணும். தேவைகள் சந்திக்கப்படணும்.
மற்றும் இன்னும் உற்சாகமா அவங்க அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இப்ப ரியா ஜெபம் பண்ணுவா. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரேச்சல் அக்காக்காக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அவங்க செய்கிற ஊழியத்தில் அவங்களோட வழி நடத்துங்க. அவங்க போகிற இடத்திலும் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. அவங்க ஃபேமிலி பிளஸ் பண்ணுங்க இயேசுப்பா. அவங்க போகிற இடத்திலும் அவங்களுக்கு நோய் தொற்று எதுவும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. கிளமெண்ட் அங்கிள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வாதிங்க இயேசுப்பா. அவங்க 4 கிராமங்களும் இருக்கிற எல்லா மக்களும் ரசிக்கப்பட உதவி செய்யுங்க. கொரோனா நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் சுகம் பெற உதவி செய்யுங்க. எங்க மூலமா செய்யற எல்லா ஊழியமும் நல்லா நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். It's Christmas time. Christmas during the year of COVID-19? Is it possible? Yes, it is possible to sing Christmas carols and enjoy the spirit of Christmas, provided that you have Jesus Emmanuel with us. The Angels in the Department children are here to bring you the true meaning of Christmas, which can be experienced even in the midst of COVID-19. Dearly beloved, it's great to come together to sing to the glory of God in this season of Christmas. At Christmas, we are assured of peace, hope, joy, and God's wonderful love through Jesus our Lord. The King of Kings, the Lord of all, and the Savior of humankind took the form of man and was born away in a manger, for people had no room for him. The King of Kings, born yonder in the stall on Bethlehem's plain, is worthy to be praised and worshipped. On this silent night, as a priest in Salzburg wrote and sang the Silent Night with his congregation 200 years ago, let us sing this medley together with a sense of worship and with a mind to give room for Jesus reborn in our hearts, and with a sense of giving lives for Jesus. Here we go. Oh,
wise men, in spite of the difficulties and disappointments they faced during their travel from far east, were overwhelmed with joy when they found the Christ child. What's so special in a child born in a little town called Bethlehem? He was not born in a palace, never did he perform any miracles to prove that he was a saint. Then what made the wise men be overwhelmed with joy and worship him and give him expensive gifts? The answer is said on prophet Isaiah. He came to preach good tidings to the meek, to bind up the brokenhearted, to proclaim liberty to the captives, the oil of joy for mourning, to give beauty for ashes, and to make them trees of righteousness, all for the glory of God.
Have you experienced such a relationship with Jesus, especially during this difficult times we all passed in 2020? Let's see a choreo and skit bringing out the importance of personal relationship with Jesus. Breaking off every chain and the fear that held me, I refuse to agree with the lies they told me. I take up my position, speak to all my conditions, take the authority you want from me. The word of the Lord in my mouth to bring about the change. Full of your power, I step out, declare aloud your praise. I prophesy. Tanane tananane, tane tanane tananane, tane na 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 na, tananane na 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 na. நாயகன் உலகில் வந்தாரே, பாவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே. சரித்திர நாயகன் உலகில் வந்தாரே, பாவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே. நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வந்தாரே, நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வந்தாரே. சத்தியத்தை அறிவிக்க சத்தியத்தில் பிறந்தாரே. இயேசு வந்தாரையா, நமக்காக வந்தாரையா. இயேசு வந்தாரையா, நமக்காக வந்தாரையா. இயேசு வந்தாரையா, நமக்காக வந்தாரையா. இயேசு வந்தாரையா, நமக்காக வந்தாரையா. சத்திர நாயகன் உலகில் வந்தாரே, பவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே. சரித்திர நாயகன் உலகில் வந்தாரே, பவியை மீட்கவே மனிதனாக வந்தாரே. A member of the Good Shepherd Sunday School suddenly realizes that this Christmas would be different from the previous Christmases. She feels that she will miss the carol singing, Christmas kit and parties she had with her Sunday school mates the previous Christmas. She gets depressed about this idea and rings up her Sunday school mates about how to spend this Christmas. Finally, they all meet at a place. Let's see what happens. Hi, Jana. Nice to see you. You seem to have become a bit fat. Ate a lot during this quarantine. Quarantine? I hate to think of this period of my life. Always in house arrest. What to do? Have to tolerate it. Sharon, how are you? You look a bit fit and smart. You did a lot of exercise in this quarantine? Yes, no other alternative but to exercise. Very tight security for me, overpossessive parents, only online classes and glued to my cell phone. Boring. My house there was bit of relaxation. But after my neighbors got corona, my parents got scared and put me in house arrest. So I spent most of my time reading books,
waiting for vaccine to experience freedom. Karen, Evangeline and Amy, you look happy and bright. Karen, I heard that your aunt had corona. How are they now? She is fine at present now. As she was not financially well off, she had to spend all her earnings in getting treatment for COVID-19. But I don't see her blaming God for putting her into this poverty. She is praising Him for healing her, and that changed my attitude towards God. I started to trust Him with my whole heart. Even in my house, one of our relatives had to suffer from COVID. She told me how she was drawn closer to God after suffering through this dreaded disease. I was impressed by her. Now we pray together. All my fear of COVID is gone. I too was depressed and fearful because of COVID-19. But when I spent more time in prayer with God, He removed all my fears. Is it possible? I always wondered, does Jesus really care for me when I go through difficulties in life? I have lost all hope about God, hearing the news of billions of people dying from corona. Yes, I do doubt why Jesus allows me to suffer, although my parents are working as missionaries for Him. 2 missionaries who work along with my parents passed away due to COVID. I asked my parents if Jesus cares and loves for those who sacrifices their life for Him, and my parents replied that He loves and cares them. But I'm not able to understand. Even I too am not able to understand why I face difficulties in life in spite of reading the Bible and praying every day. Does Jesus really care for me? Does Jesus care when my heart is pained too deeply for mirth or song? As the burdens press and the cares distress and the way grows weary and low, does Jesus care when I've tried and failed to resist some temptation strong? When from my deep grief I find no relief, though my tears flow all the night. Oh yes, He cares, I know He cares. His heart is touched with my grief. When the days are weary, the long nights dreary, I know my Savior cares. When the days are weary, the long nights dreary, I know my Savior cares. Surely, my Jesus cares for me. Even during the difficult times of my life, He cares for me because He loves me. How can you say that? How is it possible? You saw your aunt too going through the same difficulty. Yes, it is possible. Jesus said, "In this world you will have troubles and sorrows, but cheer up, for I have overcome the world." As Jesus has overcome the world, we can have peace midst our difficulties. Is there any incident in the Bible where people went through such difficulties but still trusted God? Why not? As we are in the Christmas season, let's look at the Christmas story and understand how Mary and Joseph trusted God even during the difficult situations of their life. Mary and Joseph facing difficulties at Christmas? Impossible! I thought Christmas was a jolly time full of fun and frolic. Jingle bells, jingle all the way. When Angel Gabriel told Mary, "You'll conceive and give birth to a son and call him Jesus," Mary immediately surrendered to God, saying, "Behold, the handmaid of the Lord, be it unto me according to your word." Mary very well knew the amount of insults and the amount of pain she had to undergo for accepting to be with the child before her marriage with Joseph. Even Joseph knew the amount of insults he had to bear for accepting Mary as his wife. Yet these insults did not bother them, as they were happy to do God's will in their life. In the same way, I asked my aunt why God had allowed her to suffer this much because of COVID-19, for which she replied that it was God's will and that she knows He cares for her. So you mean to say, just like Mary and Joseph faced difficulties at the birth of Jesus, Christian life also has difficulties?
Yes, Christian life has a lot of difficulties, but since Jesus is with us, He lightens all our burdens. It's not an easy road. We are traveling to heaven for many other thorns on the way. It's not an easy road, but the Savior is with us. His presence gives us joy every day. No, it's not an easy road. No, it's not an easy road. But Jesus walks beside me and brightens the journey and lightens every heavy load. Really surprising. No doubt you're joyful even during this COVID-19 situation having Jesus with you. But I can't think of Mary and Joseph being joyful in the manger. Actually, Mary and Joseph were very happy in the manger. Nonsense. How can they be so happy? No one offered a place for pregnant Mary to give birth to a child. Finally, they ended up in a manger. Do you think Mary and Joseph would be happy in a manger in the midst of dirt of cows and donkeys? How dark and gloomy the manger would have appeared with not a bit of light. They didn't even have proper clothes to wrap baby Jesus. They only had swaddling clothes. They didn't even have the two basic necessities of life, clothing and shelter. I wonder what they would have done for food. Very shocking to see that God didn't provide a nice environment for His Son to be born to the parents who surrendered to God's will. Truly, looking at the real Christmas, there was nothing exciting or jolly happening. It was somewhat similar to the Christmas 2020 with COVID-19 which we are going to have now. Actually, Mary and Joseph were really happy. We don't see them blaming or questioning God even during this dark and bleak situation. They were filled with joy when Jesus was born. They enjoyed His presence, His peace, and His happiness. Above all, they enjoyed Him for His salvation and worshipped Him for being the Messiah who had come to save everyone from their sins. Such a beautiful experience they had during Christmas. This was all possible because Mary and Joseph trusted God by clinging on to Him even during the difficult moments of their life. Yes, Mary and Joseph didn't know the reason why God was making them face such a difficult situation. But in spite of all this, they knew that God was still a loving God. That is why they kept trusting God and obeyed all what He asked them to do. The same way, we too don't know the reason why so many suffer due to COVID-19. But we must still trust Jesus and cling on to Him. This song that I sing to you is written by Jimmy Swaggart, became very meaningful to me during this COVID-19 period. Life is like a mighty sea, so tossed and driven. Billows rise within the heart of every man. Storms so many times will leave the heart with questions, but I don't need to understand. I just need to hold His hand. I don't need to understand. I just need to hold His hands. I don't ever need to ask the reason why. For I know He'll make a way through the night and through the day. I don't need to understand. I just need to hold His hand. Looking at Mary and Joseph experience peace in spite of difficulties they faced, I changed my attitude towards God. I know even I too can have peace in my difficult moments when God is with me. Now I know God loves me and wants to be with me even in Christmas with COVID-19. He will guide me at the difficult moments of my life. Yes, this Christmas is a truly meaningful Christmas, as the fear of COVID has gone. And I'm sure Jesus will take care of my future. Yeah,
Though I walk through the valley of shadow of COVID, I will fear no evil, for Jesus is with me. He'll comfort me and he'll give me peace. I really enjoyed Christmas 2020 instead of COVID-19. Truly, this Christmas is a meaningful Christmas to me since I'm happy to have Jesus, Emmanuel, God with us even in the midst of COVID-19. Yes, you too can have your joyous Christmas 2020 if you have Jesus with you. Cling on to Him, He'll never leave you nor forsake you. Jesus still loves us and is close to you in all your difficult situations. So, can we all sing the first stanza of Joy to the World, the Lord has come? Why do we celebrate Christmas? When I think about Christmas, I am reminded of parties, carols, eating delicious cakes, enjoying Santa's gifts, games, and not to forget, waking up early in the morning to attend the 4 o'clock service at the church, wearing my brand new clothes, which I missed during this Christmas 2020. But is Christmas about this alone? No. The real message of Christmas was given by the angels to the shepherds. Fear not, to you is born a Savior. We therefore celebrate Christmas because of this message given by the angels. A Savior is born in this world for me. Yes, He was born in this world to teach me the way I should walk. He was born to show me that He loves me so much. He was born to have a personal relationship with me. He was born to make me know that He cares about me so much that I can cast all my burdens on Him. He was born to show me that He is always with me. Above all, He was born to carry my sins on the cross and help me lead a victorious life and grant me eternal life. That's why we celebrate Christmas. With this Christmas experience, let's hear our interchildren sing Jesus my Savior to Bethlehem came seeking for me in 4 parts. Jesus, my Savior, to Bethlehem came, born of angels to sorrow and shame. Oh, it was wonderful, blessed He is named, seeking for me, for me. Seeking for me, seeking for me, seeking for me, seeking for me. Oh, it was wonderful, blessed He is named, seeking for me, for me. Jesus, my Savior, on Calvary's tree, paid the great debt, and my soul He set free. Oh, it was wonderful, how could it be, dying for me, for me. Dying for me, for
is the promise as we reach the light. Oh, I shall see Him descending to the sky, coming for me, coming for me, coming for me, coming for me. Oh, I shall see Him descending to the sky, coming for me, ரவுண்ட் 1 வந்து ரொம்ப ஈஸியாவே இருந்திருக்கும் நம்புறேன். இப்போ நம்ம ரவுண்ட் 2 குள்ள போக போறோம். ரவுண்ட் 2 வந்து ப்ராவர்ப்ஸ் ரவுண்ட். இட் வில் பி தி சேம் ஃபார்மட். கனெக்ஷன்ஸ் ரவுண்ட் மாதிரி பிக்சர்ஸ் நாங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஒவ்வொரு क्वेश्चनக்குமே வந்து 3 பிக்சர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுவோம். அந்த பிக்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்க அது எந்த ப்ராவர்ப்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த வசனத்தை நீங்க ஃபுல்லாவே எழுதணும். பைபிள் ரீடிங் இஸ் a must. கண்டிப்பா நீங்க வந்து பைபிள் ரீட் பண்ணணும். டெய்லி ஒரு சாப்டர் வச்சு நீங்க ப்ராவர்ப்ஸ் படிச்சீங்கன்னா கூட ஒரு மந்த்லி நீங்க ப்ராவர்ப்ஸ் புக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். சோ அது ஒரு ரெகுலர் ஹாபிட்டாவே நீங்க வந்து பண்ணுங்க. அதே போல டெய்லியும் 5 சாப்டர்ஸ் நீங்க வந்து பைபிள்ல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு இயர்ல பைபிள் ஃபுல்லாவே வாசிச்சு முடிக்க முடியும். சோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷனா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். டெய்லி 5 சாப்டர்ஸ் படிச்சு சீக்கிரமே வந்து பைபிள் ஃபுல்லுக்கு நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட வந்து சொல்லுவீங்கன்னு நாங்க நம்புறோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகம குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இப்போ கொள்ளை நோய்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொள்ளை நோய்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கோம், ஆனா அது என்னன்னு சொல்லியும் நம்ம இப்ப பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம இப்போ இந்த படிச்ச வசனத்தின்படி கண்டிப்பா வந்து வசன பஞ்சம் வரும்னு சொல்லி பைபிள்லே போட்டிருக்கு. நமக்கு வந்து இப்போ எவ்வளவு ஃப்ரீயா நம்மளால பைபிள் வாசிக்க முடியுதோ அப்படி வாசிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நாம வந்து வேதத்தை இப்ப வாசிக்க முடியுமோ, வசனங்களை மனப்பாடம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சோ இன்னைக்கு இருந்து நீங்க எல்லாருமே ரெகுலர் பைபிள் ரீடிங் அண்ட் வெர்சஸ் மெமரைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஓகே, நம்ம இப்போ ரவுண்ட் 2 குள்ள போகலாமா? இன்னைக்குரிய கேம் டைம் நம்ம இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இன்னும் நாங்க அடுத்த வாரம் டிஃபரண்ட் செட் ஆஃப் ரவுண்ட்ஸோட நாங்க உங்களை மீட் பண்றோம். until then bye, take care. வால் ஆஃப் ஜெரிகோ மாதிரி ஒரு பெரிய சுவரை இடிக்கணும்னா இந்த காலத்துல டேங்க்ஸ் அதாவது பீரங்கியை தான் பயன்படுத்துவாங்க. ஃபியூ சென்ச்சுரிஸ் பேக் யானை படையை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா இஸ்ரேலைட்ஸ்க்கு இது எதுவுமே தேவைப்படல. பிகாஸ் God was leading their army. They were just praising God. நம்மளும் God's armyல சேர்ந்து ஆடலாம் பாடலாம்.
வாங்க அப்படியே இந்த பாட்டை கேட்டுடலாமா? We are in the army of the Lord and we are marching on. 2, 3, 4. We are in the army of the Lord and come and join our song. We will clap, we will shout, oh yeah, we will dance and praise the Lord. We will clap, we will shout, oh yeah, we will dance and praise the Lord. We are in the army of the Lord and we are marching on. 2, 3, 4. We are in the army of the Lord and come and join our song. We will clap, we will shout, oh yeah, we will dance and praise the Lord. We will clap, we will shout, oh yeah, we will dance and praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நாம ஃபெய்த்தை பத்தி ஒரு ஆக்டிவிட்டி மூலமா கத்துக்க போறோம். இந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் பேப்பர் கிளிப்ஸ், ஒரு பவுல்ல வாட்டர், இயர்பட்ஸ், அப்புறம் டிஷ் வாஷ் லிக்விட். வாங்க இப்போ நாம இந்த ஆக்டிவிட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாம இந்த பேப்பர் கிளிப்பை ஒரு மனுஷனுக்கு கம்பேர் பண்ணுவோம். மனுஷனால தண்ணியில நடக்க முடியுமா? முடியாது. அதே போல இந்த பேப்பர் கிளிப்பாலையும் தண்ணியில மிதக்க முடியுமா? முடியாது. நாம எவ்வளோ ட்ரை பண்ணி இந்த பேப்பர் கிளிப்பை தண்ணிக்குள்ள வச்சாலும் அது தண்ணியில மிதக்காது. இதுல இருந்து நமக்கு மனுஷனால தண்ணியில நடக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. சோ மனுஷனால தண்ணியில நடக்கிறது இம்பாசிபிள். ஆனா பீட்டரால மட்டும் எப்படி தண்ணியில நடக்க முடிஞ்சுச்சு? இப்ப நாம ஒரு பேப்பர் கிளிப்பை மட்டும் எடுத்து ஒரு ஹோல்டர் செய்ய போறோம். இந்த பேப்பர் கிளிப்பை இப்படி மடிச்சா நமக்கு ஒரு ஹோல்டர் கிடைக்குது. இந்த ஹோல்டர் தான் ஜீசஸ். இப்போ மனுஷராகிய நாம ஜீசஸ் ஆகிய இந்த ஹோல்டர் மேல ஃபர்மா ஃபெய்த்தோட நிற்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பர் கிளிப் தண்ணியில மிதக்குது. முன்னாடி நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த பேப்பர் கிளிப் தண்ணியில மிதக்கவே இல்லைல்ல. ஆனா இப்போ பாத்தீங்களா, இந்த ஹோல்டரை யூஸ் பண்ணி நம்ம பேப்பர் கிளிப்பை மிதக்க வைக்கும் போது அந்த பேப்பர் கிளிப் ஈஸியா மிதக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மனுஷராகிய நம்மால தண்ணியில நடக்கவே முடியாது. ஆனா ஜீசஸ் என்னும் ஹோல்டர் மேல நம்ம ஃபர்மா ஃபெய்த்தோட ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்மளால ஈஸியா தண்ணியில நடக்க முடியும். இதே போலதான் பீட்டரும் ஜீசஸ் மேல ஃபெய்த்ஃபுல்லா இருந்ததுனால அவராலையும் தண்ணியில நடக்க முடிஞ்சுது. அதனால ஆண்டவர் மேல நம்ம எப்பவுமே ஃபெய்த்ஃபுல்லா இருந்தோம்னா முடியாத காரியத்தை கூட நமக்கு சாத்தியமாக்கி தருவாரு. ஸோ ஃபெய்த்துக்கு இம்பாசிபிள பாசிபிளா மாத்திர சக்தி இருக்கு. இப்போ ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிற நம்ம மேல டவுட் வந்தா நம்ம என்ன ஆகுறோம்னு பார்க்கலாமா? இந்த டிஷ்வாஷ் லிக்விட நாம இப்ப டவுட்டா எடுத்துக்கலாம். இந்த டவுட் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா எப்படி மிதந்துட்டு இருந்த பேப்பர் கிளிப் கூட இந்த டவுட் வரும்பொழுது மூழ்கிடுதுன்னு. அதே போலதான் பீட்டரும் தண்ணி மேல நடந்துட்டு இருந்த பொழுது அவர் மேல டவுட் வந்ததுனால அவர் மூழ்க தொடங்கினாரு. அந்த பெரும் காற்றை பார்த்து பீட்டர் பயப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பாக்குறோம். பேதுரு பயப்படும் பொழுது அவர் மூழ்க தொடங்குறார் அப்படிங்கிறது இந்த பேப்பர் கிளிப் எப்படி அது மேல அந்த டிஷ்வாஷ் லிக்விட் பட்டோனே மூழ்குதோ அதே போலதான். ஸோ நம்ம ஆண்டவர் மேல வச்சுட்டு இருக்கிற ஃபெய்த் ஸ்ட்ராங்கானதா மட்டும் இருக்கக்கூடாது, அன்டவுட்டடானதாகவும் இருக்கணும். இதே போல நம்ம ஆண்டவர் மேல அன்டவுட்டட் ஃபெய்த் வச்சிருந்தோம்னா நம்மளை ஈஸியா வாழ்வுல வெற்றி அடைகிறதுக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. தேங்க்யூ.
எஃபிஷியன்ஸ் 6:10-18 பார்த்தோம்னா பவுல் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அதாவது ஆர்மர் ஆஃப் காட் பத்தி சொல்லியிருப்பாரு. கடவுளுடைய ஆர்மையில நம்ம சேரணும்னா இந்த ஆர்மர் நமக்கு கண்டிப்பா தேவை. அது இருந்துச்சுன்னா நம்மளால எரிகோ மாதிரி தடைகளையும் உடைக்க முடியும், சாத்தானின் சோதனைகளையும் முறியடிச்சு கடவுள் கொடுக்கிற ஜீவ கிரீடத்தையும் பெற முடியும். அது ரிலேட்டடா 2 பாட்டு பார்க்கலாமா? Sound the battle cry, see the foe is nigh, raise the standard high for the Lord. Gird your armor on, stand firm everyone, rest your cause upon His holy word. Rouse then soldiers, rally round the banner, ready, steady, pass the word along. Onward, forward, shout aloud, Hosanna, Christ is captain of the mighty throng. Strong to meet the foe, marching on we go, while our cause we know must prevail. Shield and banner bright, gleaming in the light, battling for the light we ne'er can fail. Rouse then soldiers, rally round the banner, ready, steady, pass the word along. Onward, forward, shout aloud, Hosanna, Christ is captain of the mighty throng. O thou God of all, hear us when we call, help us one and all by thy grace. When the battle's done and the victory's won, may we wear the crown before thy face. Rouse then soldiers, rally round the banner, ready, steady, pass the word along. Onward, forward, shout aloud, Hosanna, Christ is captain of the mighty throng. துப்பாக்கி ஏந்தாமலே கூறி தப்பாமல் போர் செய்யலாம், சர்வாயுத வர்க்கத்தால் சாத்தானை சங்கரிக்கலாம். துப்பாக்கி ஏந்தாமலே கூறி தப்பாமல் போர் செய்யலாம், சர்வாயுத வர்க்கத்தால் சாத்தானை சங்கரிக்கலாம். யோர்தான் நதியும் பிரிந்திடும், பார்வோன் சேனை தொலைந்திடும், எரிகோ கோட்டை தகர்ந்திடும், சர்வாயுத வர்க்கத்தால் துப்பாக்கி நாமலே கூறி தப்பாமல் போர் செய்யலாம், சர்வாயுத வர்க்கத்தால் சாத்தானை சங்கரிக்கலாம். துப்பாக்கி ஏந்தாமலே கூறி தப்பாமல் போர் செய்யலாம், சர்வாயுத வர்க்கத்தால் சாத்தானை சங்கரிக்கலாம். துப்பாக்கி ஏந்தாமலே கூறி தப்பாமல் போர் செய்யலாம், சர்வாயுத வர்க்கத்தால் சாத்தானை சங்கரிக்கலாம். துப்பாக்கி ஏந்தாமலே கூறி தப்பாமல் போர் செய்யலாம், சர்வாயுத வர்க்கத்தால் சாத்தானை சங்கரிக்கலாம். யோர்தான் நதியும் பிரிந்திடும், பார்வோன் சேனை தொலைந்திடும், எரிகோ
கோட்டை தகர்ந்திடும் சர்வாயுத வர்க்கத்தார் துப்பாக்கியினாமலே கூறி தப்பாமல் போர் செய்யலாம் சர்வாயுத வர்க்கத்தார் சாத்தானை சங்கரிக்கலாம் துப்பாக்கியினாமலே கூறி தப்பாமல் போர் செய்யலாம் சர்வாயுத வர்க்கத்தார் சாத்தானை சங்கரிக்கலாம். ஹாய், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? ஆமா ரபா, எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வந்த வரைக்கும் நம்ம எல்லா வாரமும் மீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு. நம்ம சர்ச்சுக்கு போயே கிட்டத்தட்ட 9 மாசம் ஆகுது. இந்த லாக்டவுனில் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட்டு, ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியையும் பிரிஞ்சிருக்கிறவங்கள எப்படி தான் சமாளித்தாங்களோ. இது கூட பரவாயில்ல, பாஸ் வாங்கிட்டு போகிற ஆப்ஷன் இருக்கு. ஆனால் அது கூட இல்லாமல் ஃபுல் சிட்டியையே லாக்டவுனில் வச்ச இன்சிடென்ட் பைபிளில் இருக்கு. எரிகோ பட்டணத்தை பற்றி தானே சொல்ல வரேன். சரி, சுற்றி வளைக்காம நேரடியாக இன்னைக்குள்ள டாபிக் குள்ள போகலாம். இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து வந்து செய்தியை கேள்விப்பட்ட உடனே அடுத்த டார்கெட் நம்மளதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி எரிகோல இருக்கிற மக்கள் எல்லாம் எரிகோ கோட்டையோட கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. யாரும் உள்ளேயும் போக முடியாது, யாரும் வெளியவும் வர முடியாது. மீன் டைம் கடவுள் யோசுவாவை கூப்பிட்டு யுத்த மனுஷர்கள், அதாவது மென் ஆஃப் வார், எரிகோவை ஒரு முறை சுத்தி வரணும்னு சொன்னாரு. இதே மாதிரி 6 நாட்கள் பண்ண சொன்னாரு. 7 ட்ரம்பெட் ஊதுறவங்க உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடந்து போகணும்னு சொன்னாரு. 7வது நாள் மட்டும் 7 முறை கோட்டையை சுத்தி வந்து கடைசி தடவை சுத்தி வரும்போது அவங்க நல்ல சத்தம் போடணும்னு சொன்னாரு. அப்போ யோசுவா இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட போய் சொன்னாரு. அதே மாதிரி யோசுவா சத்தம் போடுங்கன்னு சொல்ற வரைக்கும் யாரும் பேசவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆமா, எரிகோ மக்கள் அந்த வால்யூம் கேட்டையும் தான் 100% நம்பி இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த கோட்டை ரொம்ப பெருசாம். டாக்டர் ஜான் காஸ்டாங் அப்படின்ற பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் along with Palestine government 1929லேருந்து 1936 வரைக்கும் அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த வாலோட டைமென்ஷன்ஸ்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அது ஒரு டபுள் லேயர்ட் ஃபோர்ட். 6 feet thickness outer wall, 12 feet thickness inner wall. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் 15 feet கேப் இருந்துச்சு. அந்த கேப் மேலே நிறைய வீடு இருந்தது. ராஹாப்ன்றவங்க வீட்டில் ஸ்பைஸ் ஸ்டே பண்ணாங்கன்னு 2 weeks முன்னாடி பார்த்தோம்ல, அவங்க வீடு கூட அப்படிதான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய வாலே ஜஸ்ட் லைக் தட் விழுந்திருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா அந்த எரிகோ மக்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருந்திருப்பாங்கல்ல. இவ்வளோ பெரிய கதவு, கோட்டை, ஆர்மி எல்லாம் தாண்டி இஸ்ரேல் மக்களால் வர முடியாது. அதுவும் 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றிட்டு இருந்தவங்களால பெருசாக யுத்தம் பண்ணதில்லை. வாரியர்ஸ்ன்னு பார்த்தா இஸ்ரேல் சைடில் வெறும் 40,000 பேர் தான் இருந்திருக்காங்க. ஆனால் எரிகோவில் இதோட நிறையா பேர் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க சேஃப்னு நினச்சிருப்பாங்க. அதுவும் 6 days இஸ்ரேல் மக்கள் எரிகோவை சுற்றி வந்தது அவங்க பிளான் என்னன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆன் தி அதர் ஹேண்ட், கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு பண்ண மைட்டி டீட்ஸை பற்றி அவங்க கேட்டிருந்தா கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயந்துருப்பாங்க. ஆமாம், இன்ஃபேக்ட் காட்ஸ் பிளான் என்னன்னு இஸ்ரவேலர்களுக்கு கிளாரிட்டி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எகிப்திலிருந்து கிளம்புனதுல ஜோஷுவா கேலபை தவிர மற்ற எல்லாருமே வனாந்திரத்துல இறந்து போயிட்டாங்க. இப்போ இங்க ஒரு புது ஜெனரேஷன் தான் வந்திருக்காங்க. ஆனா மக்கள் யோர்தானுக்கு இந்த பக்கம் கடவுள் போர்ல ஜெயிக்க வச்சது, யோர்தான் அவங்க ஈஸியா கிராஸ் பண்ணது, இதெல்லாம் வச்சு கடவுள் மேல நல்ல நம்பிக்கையா இருந்தாங்க. அவரு சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. இப்படி அவங்க எரிகோ 6 நாள் சுத்திட்டு 7வது நாள் 7வது முறை சுத்தும் போது யோசுவா ஆர்ப்பரியுங்கள்னு சொன்னாரு. உடனே எல்லாரும் பயங்கரமா சத்தம் போட்டாங்க. மதிலு தொம்முன்னு இடிஞ்சு விழுந்துச்சு. பக்கத்துல இருக்க என்ட்ரி வழியா ஜெரிகோக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. மியூசிக்கல் சேரோட ஆப்போசிட் மாதிரி தானே. அங்க மியூசிக் ஸ்டாப் பண்ணதும் நடு சேரை பிடிக்க ஓடுவாங்க. இங்க மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதும் வால் இடிஞ்சதும் நடுவுல இருக்க சிட்டியை நோக்கி ஓடினாங்க. எக்ஸாக்ட்லி.
பட்டணத்துக்குள்ள போனவங்க யோசுவா சொன்ன மாதிரி ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், இளையவர்கள், ஆடு மாடு அப்படின்னு எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்க. ஆனா அந்த ஸ்பைஸ காப்பாத்தின ராகாபையும் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் சேஃபா கூட்டிட்டு வந்தாங்க. இத பத்தி ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் நோட்ஸ் இருக்கா? ஆமா, டாக்டர் காஸ்டாங் அதை பத்தியும் சொல்லியிருக்காரு. அதாவது பைபிள்ல போட்டிருக்க மாதிரி the wall fell down flatன்னு, அந்த வால் ஃப்ளாட்டா விழுந்திருக்கலாம்னு, நிறைய சார்கோல் அண்ட் ஆஷஸ் இருக்கிறதையும், அந்த உடஞ்ச வால்குள்ள நிறைய ஃபுட் ஸ்டஃப் தொடாம ஆனா பேர்ன் கண்டிஷன்ல இருக்கிறத அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எவிடன்சஸ் வித்தவுட் டவுட் கடவுள் மேல விசுவாசம் கொள்ள வைக்குதுல்ல. ஆமா, அது மட்டுமா, கடவுள் மோசே இறந்ததுக்கு அப்புறம் யோசுவா கிட்ட, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னாரு. அத இந்த இன்சிடென்ட் மூலமா கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னைக்கான போர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். எனக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் இருக்கு, ஸோ நான் படிக்க கிளம்புறேன். மெரி கிறிஸ்மஸ் இன் அட்வான்ஸ். விஷ் யூ த சேம். பாய். இந்த ரேனாவும் ரெப்பாவும் பேசுனதை கவனிச்சிங்களா? யாரை பற்றி பார்த்தோம்? யோசுவால இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போறது. அப்போ இப்போ எங்க வராங்க? எரிகோ பக்கத்துல வராங்கல்ல. எரிகோவில் அந்த கோட்டையை சுற்றி அவங்க அந்த கோட்டையை தாண்டி போறதுக்கு இது பண்றாங்க. அப்போ வந்து யோசுவா கிட்ட கடவுள் சொல்ற சில இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் யோசுவா வந்து ஜனங்களுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எரிகோவை தக்க போக்கு முன்னால 7 நாள் எரிகோவை சுற்றி வரணும்னு சொல்றாங்கல்ல. அப்போ 6 நாளும் எரிகோவை சுற்றி ஒரு முறை வரணும். அடுத்தது 7வது நாள் என்ன பண்ணணும்? 7 முறை எரிகோவை சுற்றி வரணும்னுட்டு. ஃபர்ஸ்ட் வந்து போர் சேவகர்கள் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் நிக்கணும். அதுக்கு அடுத்தது 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை பிடிச்சுக்கிட்டு நிக்கணும். அதுக்கு அடுத்தது 4 ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு நிக்கணும்ல. அப்புறமா அதுக்கு பிறகு போர் சேவகர்கள் எல்லாரும் நிற்பாங்க. அது மாதிரி அதே இது ஆர்டர்ல தான் டெய்லி என்ன பண்ணோம்? அந்த எரிகோவை சுற்றி சமயம் போனாங்க. அப்போ 7வது நாள் அதிகாலையிலே யோசுவா எழுந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. எரிகோவை 7 முறை சுற்றி வர்றாங்க. 7வது முறை என்ன சொல்றாங்க? யோசுவா எக்காலம் ஊதுங்க, எல்லாரும் ஆர்ப்பரிங்கன்னு சொல்றாங்க. கடவுள் வந்து இந்த எரிகோவை நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஆசாரிகள் எக்காலம் ஊதினோடனே ஜனங்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. எரிகோ இடிஞ்சு விழுது. அப்ப வந்து யோசுவா என்ன சொல்றாங்க? இந்த சாபத்தீதான எந்த ஒரு பொருளையும் நீங்க யாரும் எடுக்கக்கூடாது, அதுல இருக்க எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது. நம்ம வந்து நம்ம ஆட்கள் வந்து உள்ள வேவு பார்க்க போன சமயம் அந்த ராகவன்றவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சாங்களா, அவங்க குடும்பத்தை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க, மிச்சம் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துறாங்க. அப்புறமா அங்க இருக்கிற வெண்கல பொருட்கள், வெள்ளி, பொண்ணு, அப்புறமா இரும்பு பாத்திரங்கள் இதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அதனால கர்த்தருக்கு அதை இது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது பாக்குறோம்ல. இதுல முக்கியமா நம்ம என்ன பாக்குறோம்னா, அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. இன்னொன்னு அவங்க இடத்துல விசுவாசம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட யோர்தானை கடந்து வாரச்சுமே அவங்களுக்கு என்ன இருந்தது? ஒரு விசுவாசம், கடவுள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு விசுவாசம் இருந்தது. அதே மாதிரி யோசுவா என்ன சொல்லுவாங்க? நீங்க வந்து இந்த எரிகோவை சுத்தச்சுமையா ஒரு வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து ஒரு சத்தமும் புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிஞ்சு அதன்படி அவங்க அமைதியா போனாங்க. ஏன்னா ஒரு ஆள் பேசிட்டா அடுத்த ஆள் பேசுவாங்க, அதுக்கு அடுத்த ஆள் பேசுவாங்கன்னுட்டு சவுண்டு ஓவரா வரும்ல. ஆனா அப்படி இல்லாம அவங்க யோசுவா சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. நாம கூட கடவுளோ இல்லைன்னா நம்ம பெற்றோரோ ஆசிரியர்களோ யாருனாலும் சரி சொல்ற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். சரியா? அடுத்தது இந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 3 பேர்கள் வருது. ஒன்னு வந்து யோசுவா, 2வது ராகாப்பு, 3வது எரிகோ. யோசுவான்னு பார்க்க சமயம் யோசுவான்ற பேருக்கு ஹீப்ரூல பார்த்தா ரெச்சிக்கிறவன்னுட்டு பொருள் வருது. அதே சமயம் ரெச்சிக்கிறவன்றத கிரீக்ல பார்த்தா ஜீசஸ்ன்ற பொருள் வருது. அப்ப இது வந்து அவங்க 2 இதுவும் இதா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தா ராகாப்பு வந்து
ஒரு வேசியா இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து கடவுளுக்கு பற்றி அறிந்திருக்காங்க. கடவுள் வந்து செஞ்சா அது இதா இருக்கும். ஏன்னா யோர்தானை கடந்து வர்றது இதெல்லாம் பற்றி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால இந்த வேவுக்காரர்கள் அங்க போன சமயம் வேவுக்காரர் கையில இந்த நாட்டை கடவுள் கொடுக்க போறாங்க அப்படின்றத முழுசா நம்பி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காவலர்கள் வந்து ராகாபிட்ட கேட்க சமயம் இங்க யாரும் வரலன்னுட்டு ஒரு பொய்ய சொல்றாங்க. இவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுல ஒரு பொய்ய சொல்றாங்க. இதனால பொய் சொல்றது நல்லதுன்னு கிடையாது. அவங்க வந்து கடவுளுடையதா இருக்கச்சுமே அந்த ஒரு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையினால அவங்க பொய் சொல்றாங்க. அதுக்காக நாம பொய் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அப்படி பொய்யெல்லாம் பேசக்கூடாது. ஆனா இந்த இவங்க இப்படி காப்பாற்றின இந்த வேவுக்காரர்கள் காப்பாத்தினால என்ன நடந்து, எரிகோ கோட்டை இடிந்து விழுகச்சமயம் அவங்க ராகாபுடைய குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சேதமெல்லாம் அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போனாங்க இல்ல, அதை பாக்குறோம். அப்புறமா ராகாப் வந்து இன்னும் புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கணும்னா ஏசப்பாக்க வரலாற்றுல வர்றாங்க. எப்படின்னா மத்தேயு 1:5 பார்த்தோம்னா ராகாப் வந்து போவாச பெற்றெடுக்காங்க. போவாஸ் வந்து ஓபேத்தை பெற்றெடுக்கிறாங்க. ஓபேத் ஈசாயை பெற்றெடுக்காங்க. ஈசாய் தாவீதை பெற்றிருக்காங்க. தாவீதின் குமாரனாகிய இயேசு அப்படின்றது வருது இல்ல. அப்போ ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி அதன் வேர்களிலிருந்து துளிர் செழிக்கும் அப்படின்னு பாக்குறோம்ல. ஈசாய் ராகாப்புடைய கொல்லு பேரனா இருக்காங்க. அப்ப ராகாப் வந்து ஏசப்பாக்க பிறப்பு வரலாற்றுல இடம் பிடிக்கிறாங்க. சரி, அடுத்தது பார்த்தா எரிகோ. எரிகோ வந்து யாருமே அதுக்கு பிறகு கட்ட முற்படவில்லை. ஏன்னா யோசுவா 6:26 வந்து யோசுவா சொல்லியிருப்பாங்க, இந்த எரிகோவை கட்ட முற்படுறவங்க வந்து கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அது யாருமே கட்ட முற்படலை. ஆனா ஆகாப் ராஜா காலத்துல ஈயல் வந்து அந்த எரிகோவை கட்ட அடிக்கல் நாட்டுறாங்க. அப்ப அடிக்கல் நாட்டுற சமயம் தான் மூத்த மகன் அபிராமுவ சாக கொடுக்கறாங்க. அதுக்கு அடுத்தது அதை வாசலை வைக்க சமயம் தான் இளைய மகன் செகுவையும் சாக கொடுக்கறாங்க. அதுக்கு பிறகு வந்து இன்னும் அடுத்தது எரிகோவை பற்றி சொல்லணும்னா எலியா வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் அந்த எரிகோ பக்கத்துல. அதுக்கு அடுத்தது வந்து புதிய ஏற்பாட்டுல பார்த்தா ஏரோது ராஜா, ரோமர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அந்த ஏரோது ராஜா வந்து எரிகோவை புதுசா கட்ட முற்படுறாங்க. அது புதுசா கட்டி அதை இது பண்ற சமயம் நிறைய ஜனங்கள் வந்து அந்த எரிகோ உள்ள போறதும் வாரதுமாலாம் இருக்கிறாங்க. அப்படி ஏசப்பாவும் ஒரு நாள் அப்படி போச்சுமேன்னு தான் பர்த்திமேவு குருடனை வந்து பார்வையடைய செய்யறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஏசப்பாக்க நல்ல சமாரியன் ஓமையில சொல்ல போனோம்னா அந்த வழிபோக்கன் வந்து எருசலேம்ல இருந்து எரிகோ வழியா போனாங்க அப்படின்னு பாக்குறோம், எரியோவுக்கு போனாங்கன்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து இதனால என்ன பாக்குறோம்னா எரிகோ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டியா இருந்திருக்குன்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமா லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சகேவு வந்து ஏசப்பா வந்து அந்த எரிகோ பட்டணத்து உள்ள ஓடி போச்சுமே தான் சகேவை பாக்குறாங்க. அப்போ வந்து சகேவு வந்து ஏசப்பாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து சகேவு தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யற சமயம் ஏசப்பா சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாங்க. சாபத்திற்கான ஒரு ஊர் எரிகோ, அங்கு ஒரு மனுஷன் சகேயு, பாவம் செய்த பெண் ராகாப், அவள் ஈசாயின் கொல்லுப்பாட்டியாக இருந்து இயேசுவின் வரலாற்றில் இடம் பிடிக்கிறாள். இருவருக்கும் பொதுவானவர் இயேசு. இந்த இயேசு நம்முடைய பாவங்களை போக்க வந்தவர். நாமும் நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்கும் போது நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கும் ரட்சிப்பை தருவார். இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறார் என்ற வசனத்தை நமக்கும் தருவார். சரி, கிறிஸ்துமஸ்க்கு இன்னும் ஒரு 12 நாள் இருக்குல்ல. சரி, நாம் இந்த ரட்சிக்கிறவராக இந்த இயேசு நம்முடைய உள்ளத்திலும் பிறப்பதற்கு இடம் கொடுத்து அவர் தரும் ரட்சிப்பை நாமும் பெற்றுக்கொள்வோம். அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏசப்பா, இந்த நல்ல நாளை ஆசீர்வச்சு தந்ததுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. இம்மட்டும் எங்க கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக நன்றி ஏசப்பா.
ஏசப்பா இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை வந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிட்ட பாட்டு பாடங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வந்து உபயோகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னைக்கு நாங்கள் வந்து ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸுங்கிற டீமில் வந்து கற்றுக்கிட்டோம் ஏசப்பா. ஏசப்பா அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதன்படி நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அது நாங்கள் பிரயோகப்படுத்தணும் ஏசப்பா. அது நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த சண்டே ஸ்கூல் இந்த ப்ரோக்ராம்காக நிறைய பேர் வந்து உழைக்கிறாங்க ஏசப்பா. அவங்க எல்லாரையும் வந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா கூடிய சீக்கிரம் நாங்கள் எல்லாருமா வந்து மறுபடியும் சண்டே ஸ்கூல் போகிறதுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த கொரோனா நோய் வந்து நீங்கள் அதை அழிச்சிருங்க ஏசப்பா. இது மட்டும் எங்கள் எல்லாரையும் அந்த நோயிலேருந்து பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா அந்த நோயினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏசப்பா. அவங்க எல்லாருக்கும் சுகத்தை தாங்க ஏசப்பா. இந்த புயல் வந்ததுனால அதனால விவசாயிகள் அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பாதிப்பு நிறைய வந்திருக்கு ஏசப்பா. அவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவருடைய உதவியோட எரிகோ பட்டணத்தை பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம்ங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இனிமே அடுத்த யுத்தத்துல எப்படி தங்களை சரியாக ஆயத்தம் செய்யாதவாறு பரிசுத்த குறைச்சலாக்கின பொழுது தோல்வியுற்றார்கள்னு நம்ம பார்க்க போறோம். ஆக அது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். அதை அடுத்த வாரம் நமக்கு காட்சன் அங்கிள் டீட்டெயில்டா சொல்லிக் கொடுக்க போறாங்க. மறுபடியும் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஞாபகப்படுத்துறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ற பிள்ளைங்கள் அனைவரும் இண்டிவிஜுவல் கிளாஸஸ்லையும் கலந்து கொள்ளலாம். அது சிஎஸ்ஐ நல்மேப்பர் ஆலயத்தின் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிற பிள்ளைகளும் கூட அதில் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமானால் நீங்க உங்களுடைய பெயர், பெற்றோரின் பெயர், உங்களுடைய கான்டாக்ட் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை எங்களுடைய கான்டாக்ட் இமெயில் ஐடியில் நீங்கள் பதிவு செய்தால் இதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இப்போ நமக்கு சூப்பர் புக் கிளாசிக் சீசன் 2 எபிசோட் 9 காட்டப்படும். ஆல் தி பெஸ்ட்.